வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடின கதிரை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு அண்ணாமலை கேட்க, முத்துவும் மீனாவும் தாங்க பார்த்த வரைக்கும் சொல்றாங்க. அவனோட போட்டோ மட்டும் கிடைச்சதுன்னா நெட்ல தட்டி விட்டு ஏதோ ஒரு பக்கம் புடிச்சிடலாங்கிறாரு முத்து. போட்டோவா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப, எங்க கோவில்ல வச்சு தானே இவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கோவில்ல கேமரா இருக்குங்க, அங்க இருந்து போட்டோ வாங்கிக்கலாம்னு மீனா சொல்ல, ஆமால்ல செம்ம ஐடியா இல்லன்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்க ரோகிணி, மீனா அதெல்லாம் வேண்டாங்கறாங்க. எல்லாரும் திகைப்பா பார்த்துட்டு இருக்க, ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. நீங்க இதுவரையிலும் தேடினதுக்கு தேங்க்ஸ். ஆனா எங்க பணத்தை தானே எடுத்துட்டு போனாங்க. நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறோங்கிறாங்க ரோகிணி. இது அப்பா எங்களை ஆள தேட சொன்னப்பவே சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்ப இவ்வளவு நாள் தேடி அலைஞ்ச நாங்க என்ன கேனையா? நாங்க எல்லா வேலையும் பண்ணுவோமா, நீங்க நோகாம போய் அவங்கிட்ட பணத்தை வாங்கிக்குவீங்களா அப்படின்னு முத்து கேக்க, இப்ப நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? நீங்க உங்க வேலைய விட்டுட்டு எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, இதுல என்னமா இருக்கு? முத்து கார் ஓட்டுறான், அதனால நிறைய டிரைவர்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த போட்டோ கிடைச்சா அடுத்து அவங்க எல்லாம் தேடுவாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்ல அங்கிள், பணத்தை கொடுத்து ஏமாந்தது நாங்க தான். இப்ப முத்து கண்டுபிடிச்சா இன்னும் மனோஜ் அவரு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு. உன்னால கண்டுபிடிக்க முடியல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாரு. எதுக்கு அதெல்லாம் தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்னவோ போங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, ஓகே இது கூட நல்லா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க விஜயா. ஏங்க ரோகிணி சொல்றதும் சரிதாங்க, இவன் அப்படிதான் சொல்லுவான். ஏய் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, மனோஜும் ரோகிணி எல்லாம் தேடிக்குவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஏய் முத்து, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் அலையுற? அவங்களே தேடிட்டு விட்டுருங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நீ சொன்னதுனாலதான்ப்பா நான் தேடி போனேன், இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம், அவங்களே தேடிக்கிட்டோம் அப்படிங்கிற முத்து ரெண்டேட்டு போறாரு. திரும்பி வந்து, ஆனா ஒண்ணு, பணம் கிடைச்சா அது இங்க பொதுவுல வரணும். ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை அவங்க அப்பா கிட்ட வாங்கின பணம்னு சொல்லி பார்லரமா அவங்க வீட்டுக்காரரு 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துனாங்கல்ல, அந்த மாதிரி பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இவனுங்களுக்கு நம்மளதான்ப்பா ஏமாத்த தெரியும், வெளிய போய் ஏமாந்துட்டு தான் வர்றாங்க. பணம் கிடைச்சா அப்பா கிட்ட சொல்லணும், கொண்டாந்து கொடுக்கணும்ப்பா, அதை ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, உட்கார்ந்திருக்கிற அண்ணாமலை எழுந்து, மனோஜ், அவன் சொன்னது காதுல கேட்டுச்சா அப்படின்னு கேட்க, கேட்டுச்சுப்பாங்கிறாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆட்டம். இந்த தடவையாவது கரெக்டா நடந்துக்க, பணம் என் கைக்கு வரணும் அப்படிங்கிற அண்ணாமலை. பசிக்குதுதானேன்னு விஜயா கிட்ட கேட்ட அவங்க ஆமாங்கிறாங்க. வான்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட போறாரு. ரோகிணி, அதான் முத்துவே அந்த ஆளை கண்டுபிடிச்சிருப்பான்ல, ஏன் வேணான்னு சொன்ன? நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு ரோகிணி கிட்ட மனோஜ் ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்குறாரு. அதுக்கு வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ற அப்படின்னு ரோகிணி சொல்ல, யாருன்னு கேக்குறாரு மனோஜ். சொல்றேன் அப்படிங்கிற ரோகிணி ரூமுக்குள்ள போக பாத்துக்கிட்டே நிக்கிறாரு மனோஜ். நைட் ஆகுது. மீனா சமையல்ல முடிச்சுட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் நின்னு வேலை செஞ்சுட்டு இதையும் செய்யணுமா? காலையில பாத்துக்க வேண்டியதானே நாங்க வர்ற முத்து கேக்குறாரு. வேலையோட வேலையை இதையும் முடிச்சு வச்சிடுறேங்க, இல்லன்னா காலையில எந்திரிச்ச உடனே வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, சொன்னா கேட்கவா போற அப்படின்னு முத்து சலிச்சுக்க, ஏங்க ரோகிணி ஏங்க இப்படி பண்ணாங்கன்னு கேக்குறாங்க மீனா. எப்படி அப்படின்னு முத்து கேட்க, அதான் அந்த பணத்தை ஏமாத்தின ஆளை பத்தி நம்ம எதுவும் விசாரிக்க வேண்டாம், அவங்களே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு மீனா கேட்க, ஓ அது வாங்குறாரு முத்து. ஆமா, இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. அந்த டிவில நடிக்கிற ஆளை பத்தி விவரம்லாம் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. கொஞ்ச நாள் கொடுத்தா ஏமாத்தினால நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா ரோகிணி என்னன்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றாங்கன்னு மீனா கேட்க, அது என்னமோ அந்த பார்லர் அம்மாவுக்கு நம்ம தேடி போறது பிடிக்கல அப்படின்னு முத்து சொல்றாரு. நாம கண்டுபிடிச்சா காலம் பூரா சொல்லி காட்டுவோன்னு வேற சொல்றாங்க. நம்ம எங்க அது மாதிரி சொல்லி காட்டிக்கிறத சொல்ல போறோம் அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா, அதெல்லாம் ஒண்ணும் காரணம் கிடையாது. 30 லட்சத்தை ஏமாத்தின ஆள்கிட்ட இருந்து வாங்கிட்டா அவங்களுக்கு லாபம் தானே. இல்ல அது அப்படியே நம்ம சொல்லி காட்டினா கூட அவங்களுக்கு என்ன நஷ்டமாயிட போகுது? அதுக்காக எல்லாம் பார்லரமா ஒண்ணும் சொல்லல, அது வேற ஏதோ திட்டத்துல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, என்ன திட்டம்னு மீனா கேக்குறாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை எப்படியாவது அந்த காசை வாங்கிட்டா வீட்டுக்கு தெரியாம சொல்லாம வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. ஜீவா கிட்ட இருந்து வாங்கின பணத்தையே அப்படித்தானே சுருட்டுனாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அந்த விஷயத்திலேயே அத்தை அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க, திரும்பவும் அதே தப்பெல்லாம் ரோகிணி செய்ய மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது என்னவோ மொத்தத்துல நமக்கு தான் வேலை மிச்சம். நம்ம பொழப்ப விட்டுட்டு இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அலைய தேவையில்லை, அவங்களே பாத்துக்கிட்டோம். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு தான் நானும் புலன் விசாரணை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப அப்பாவே வேணாம்னு சொல்லிட்டாரு, நமக்கு என்னன்னு விளைவிக்கிறதா நமக்கு நல்லதுங்கிறாரு முத்து. உங்களால அப்படிலாம் இருக்க முடியுமான்னு மீனா கேட்க, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? வெளியில தான் கரடு முரடான ஆள் மாதிரி இருப்பீங்க, உள்ள ரொம்ப இலகின மனசாச்சே. அன்னைங்கிற பாசம் கொஞ்சமாவது இருக்கும்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நினைப்பேன் தான், ஆனா அவ்வளோ தியாகி எல்லாம் நான் கிடையாது, கொஞ்சம் சுயநலமும் இருக்குதுங்கிறாரு முத்து. நீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், துரு துருன்னு போய் ஏதாவது செஞ்சு வச்சிடாதீங்கங்கிறாங்க மீனா. மாமாவே வேணான்னு சொல்லி வச்சிருக்காங்க, ரோகிணி உங்க அண்ணனுமே தேடி கண்டுபிடிக்கட்டும்,
அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு முத்து. மீனா அடுத்து பூ கட்டிட்டு இருக்காங்க. மீனா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அப்படின்னு முத்து அங்க கேட்டுக்கிட்டே வர்றாரு. பூவை கட்டி முடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும் இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு முத்து கேக்குறாரு. என்ன முடிவு பண்றது? பூ கட்டிட்டு படுத்து தூங்க வேண்டியதான்னு மீனா சொல்ல ஆ அது இல்ல அந்த பூ அலங்காரத்துக்கு ஆர்டர் வாங்கிருக்கில்ல அதுக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன்னு ஆர்வமா முத்து கேட்க அதுக்கு வித்தியாசமா ஏதாவது பண்ணணுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்ப பணம் அதிகமாயிடுமே அப்படின்னு முத்து சொல்ல பரவாயில்லங்க நான் லாபம்லாம் பெருசா பாக்கல. அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஆர்டர் எனக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல இதுல டெக்கரேஷன் பண்ணி நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஆச்சரியத்தோட சிரிக்கிற முத்து பரவாயில்லையே உனக்கு பிசினஸ் யுக்தி எல்லாம் நல்லா தெரியுதேங்கிறாரு. சுத்தியா அப்படின்னு மீனா கேட்க யுக்தி ஒரு தொழில்ல முதல்ல எடுத்த உடனே லாபம் வரணும்னு நினைக்க கூடாது. நம்ம பேர் சொல்ற மாதிரி நம்ம வேலை இருக்கணும். அப்புறம் அந்த பேரே நம்மளுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல நானும் அதே தாங்க யோசிச்சேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்புறம் மீனா அந்த பொம்பளை கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு அப்படின்னு முத்து சொல்ல யாருன்னு கேக்குறாங்க மீனா. அதான் அந்த வீட்ல வந்து புதுசா முளைச்சிருக்கு. உன்னை வளர விட மாட்டேன், அகல விட மாட்டேன், நீள விட மாட்டேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் அடிச்சுச்சுல்லன்னு முத்து சொல்ல சிந்தாமணி அம்மாவான்னு மீனா கேக்குறாங்க. அதான் அந்த பொம்பளைய பத்தி அப்புறமா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். டெக்கரேஷன் மட்டும் அதோட வேலை கிடையாது. பொம்பளை தாதாவா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க அன்னைக்கு மண்டபத்துல கூட ஒரு அக்கா அவங்கள பத்தி சொன்னாங்க. கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்கிறாங்க மீனா. அதனாலதான் சொல்றேன் அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு முத்து சொல்ல அதனால என்ன இப்போ எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. அப்படியும் ஒருவேளை அவங்க என் வம்புக்கு வந்தா என் ஆள் ஒருத்தர் இருக்காரு இல்லங்கிறாங்க மீனா. அவர்கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்னு அவங்க சொல்ல என்னது ஓ ஆளா என்ன யாரு எனக்கு தெரியாம ஏதாவதுன்னு முத்து கேட்க ஏங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு மீனா அதட்டலா கேட்க அதத அந்த அர்த்தத்துல சொல்லல மீனா. எனக்கு தெரியாதா என் மீனா கண்ணகியாச்சே அப்படின்னு முத்து சொல்ல ஓ அப்ப நீங்க என்ன கோவலனா ஏதாவது மாதவியை தேடி போறீங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்க சுண்டி போன முகத்தை வச்சுட்டு யாரு நானு ஒன்ன சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு இதுல இன்னொரு ஆள் வேறயா முதல்ல ஓ ஆள்னு சொன்னியே அது யாருன்னு சொல்லுங்கிறாரு முத்து. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க என் ஆளுக்கு ஒரு போன் போட்டா போதும் டான்னு வந்து நிப்பாருங்கிறாங்க மீனா. அந்த ஆள் பேர் என்னன்னு முத்து கேட்க பேரா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். என் ஆள் பேர்ல ஒரு மாலை கூட இருக்கு. அந்த மாலை பேரை வச்சு அவரை கூப்பிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல மாலையா எல்லாத்தையும் உன் வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரியே சொல்ற பூவு மாலைன்னு அப்படின்னு முத்து புலம்பிட்டு இருக்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல ரொம்பவே யோசிக்கிறாரு முத்து. மாலைன்னா ரோஜா மாலை சாமந்தி மாலை மல்லிகைப்பூ மாலை துளசி மாலை கூட இருக்கு. வேற என்ன இருக்குது அணி மாலை இருக்கு கல்யாண மாலை இருக்குது வேற என்ன இருக்குதுன்னு அவரு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. சரி தெரியலன்னா விடுங்கங்கிறாங்க மீனா. இல்ல இல்ல நீ சொல்லு அப்படின்னு முத்து கேட்க சரி உங்களுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்கறேன். என் ஆள் பேர்ல ஒரு விஜயகாந்த் பாட்டு கூட இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கேப்டன் பாட்டா அப்படி என்ன பாட்டு அப்படின்னு மண்டைய மட்டும் இல்ல காதையும் கொடைஞ்சிட்டு இருக்கிறாரு முத்து. ஏய் மீனா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது மீனா டிவின்னா அந்த பாட்டை வாயிலேயே மெதுவா மியூசிக் போடு மீனா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல முத்துமணி மாலைங்கிற பாட்ட தொட்டு தொட்டு தாலாட்டும் அப்படிங்கிற பாட்டை மீனா ஹம் பண்றாங்க. ஒரு மீதி பாட்டை ஹம் பண்ணிட்டு விரல நீட்டு மீனா மீதிய ஹம் பண்றாங்க. இப்படியே ஆளுக்கு 2 வரியா மாத்தி மாத்தி ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் முதலடிய ஹம் பண்ற முத்து மீனாவோட 2 கன்னத்தையும் தடவி கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த பாட்டா அப்படின்னு முத்து கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க மீனா. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட ஆனா பாட்டு புரிஞ்சிருச்சு இதுல அந்த ஆள் பேர் எங்க இருக்குது அப்படின்னு பயங்கர டியூப்லைட் ஆட்ட முத்து கேட்க ஏங்க இப்ப கூடவா தெரியல அதோட வரி என்னன்னு மீனா கேக்குறாங்க. முத்துமணி மாலை அப்படிங்கிற முத்துவுக்கு அப்பதான் பிளாஷ் ஆகுது. ஹேய் முத்து அப்ப என்னதான் உன் ஆள்னு சொன்னியா அப்படின்னு அவரு பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு கேட்க பின்ன நீங்க ஏன் ஆள் இல்லாம யாரோட ஆளு அப்படின்னு மீனா கேட்க அதானே பார்த்தேன். முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே அப்படின்னு முத்து பாடிக்கிட்டே மீனாவை அவரை சுத்தி டான்ஸ் ஆட வச்சு மடியில உட்கார வச்சுட்டு அவங்க கட்டின பூவை எடுத்து தலையிலேயே வச்சு விட்டுறாரு. என்னங்க பாடிட்டு பூ ஏன் தலையில வச்சுட்டீங்கன்னு தொட்டு பார்த்து மீனா கேட்க முத்து மறுபடியும் மீனாவோட கைய பிடிக்கிறாரு. ஏங்க 400 பூ மொத்தமா என் தலையில வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு மீனா பதறி போய் கேட்க அவங்க கைய டக்குன்னு இழுத்து பிடிச்சுக்கிறாரு எடுக்க விடாம. என்ன நீ நீ பாட்டுக்கு நான் ரொமான்ஸ் மூடுக்கு வந்தா அதை கெடுக்கிற 400 தானே நானே கொடுக்குறேன் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்ற முத்து மீனாவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. சரியா அவரோட போன் ரிங் ஆக மீனா அவர் மடியில இருந்து எழுந்து போயிடுறாங்க. யாரோ அவன் நல்ல மூட கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போன் எடுத்து பார்க்க அட்டன் பண்ணி பேசுங்க ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது அப்படின்னு மீனா மறுபடியும் பூக்கட்ட தொடங்குறாங்க. ஹலோ யாரு ஆமா முத்து தான். ஆமா சார் அப்படின்னு கடுப்பா பேசிட்டு இருக்க முத்து என்ன 3 நாளா சரிங்க சார் நான் வந்துடுறேன்
சரிங்க சார். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். நான் வந்துர்றேன். சரிங்க சார். சரிங்க சார்ன்னு சிரிச்சுக்கிட்டே ஃபோன வைக்கிறாரு. யாருங்கன்னு மீனா கேட்க, ஏதோ ஃபாரின்ல இருந்து 2 பேர் வர்றாங்களாம். 3 நாள் பேக்கேஜ். சென்னை ஃபுல்லா சுத்தணும் போல. கையில காசு நல்லா நிக்குங்கிறாரு முத்து. பாத்தீங்களா? எனக்கு புது ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு பெரிய சவாரி வந்திருக்கு. அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். நல்லதே நடக்கும். ஆ, ஆமா. பாட்ட எங்க விட்டேன்னு முத்து கேக்குறாரு. மீனா சிரிக்க, மீனம்மா மீனம்மா கண்கள் ஊதாப்பூ அப்படின்னு அவரு பாட, எழுந்து வந்து மீனா அவரோட வாய மூடிக்கிட்டு, ஏங்க எல்லாரும் தூங்குறாங்க, சும்மா இருங்க. எழுந்து வந்துட போறாங்க அப்படின்னு சொல்ல, முத்து சிரிக்கிறாரு. மீனா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. வித்யா லேப்டாப்ப கையில எடுத்துட்டு வந்து நிக்க, அவங்க கதவை முருகன் தட்டிட்டு இருக்காரு. கதவை வேகமா திறக்கிற வித்யா முருகனை பார்த்ததும், என்னங்க இங்கேயும் வண்டியை வச்சு இடிக்க வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஐயையோ! இல்லைங்க. உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு. கீழ தான் பைக் நிக்குது. இந்தாங்க சாவி. பெட்ரோல் போட்டேங்க. டேங்க் ஃபுல்லா இருக்கு. இல்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்லங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி வாட்டர் வாஷ் கூட பண்ணிட்டேங்கன்னு முருகன் சொல்றாரு. சரி எவ்வளவு ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்கன்னு வித்யா சொல்ல, ஏங்க அதெல்லாம் வேணாங்க. நான் தானே வண்டியை இடிச்சேன். என் மேல தாங்க தப்பு அப்படின்னு முருகன் சொல்ல, பரவாயில்லங்க. இப்ப சரி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பாதி காசாவது வாங்கிக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம்னு வித்யா உள்ளர போக, இல்லங்க வேணாங்க. நீங்க பணம் குடுத்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு முருகன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உலகத்திலேயே பணம் குடுத்தா மனசு கஷ்டமா இருக்கும்னு சொல்ற ஆள இப்பதாங்க பாக்குறேன் அப்படின்னு வித்யா சொல்ல, நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க அப்படின்னு முருகன் புன்னகையோட சொல்ல, இது காமெடியா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேக்குறாங்க வித்யா. இல்ல வண்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு முருகன் சொல்ல, இல்ல வேணாங்க கரெக்டா தான் இருக்குங்கிறாங்க வித்யா. சரிங்க நான் வரேங்க அப்படின்னு முருகன் திரும்பி நடக்க, ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாங்க வித்யா. என்னங்க அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு பவ்யமா வந்து நிக்க, உங்க பேர் என்னங்கன்னு வித்யா கேக்குறாங்க. என் பேரு முருகன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன முருக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு முருகன் சொல்ல, முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு, என்னங்க ஏதோ அச்சு முறுக்கு மாதிரி சொல்றீங்கன்னு வித்யா கேக்குறாங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்கங்க. நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு முருகன் போறாரு. வித்யா அப்படியே புன்னகையோட உள்ளர வரவங்க முருக்ஸ் அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரிக்கிறாங்க. அவங்க கதவை கூட தாழ் போடாம உள்ளர வர, பின்னாடி வர்ற ரோகிணி அவங்க முதுகுல ஏய்ன்னு தட்டுறாங்க. வித்யா பயந்து போய் திரும்பி பாக்க, ஏய் நான் தான் என்னன்னு அதட்டெல்லாம் சொல்றாங்க. நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு வித்யா கேட்க, நீ இப்படி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரோகிணி கேட்க, ஒண்ணும் இல்ல முருக்ஸ் அப்படிங்கிறாங்க வித்யா. என்ன முறுக்கா அப்படின்னு ரோகிணி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ பேசணும்னு சொன்னில்ல, வந்து உட்காருவான்னு பேச்ச மாத்துறாங்க வித்யா. உட்காரு ரோகிணி, எங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனால அப்படின்னு ஆரம்பிக்க, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு ஆர்வமா கேக்குறாங்க வித்யா. இல்லடி, அவன பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அங்க அவனுக்கு கோவில்ல வச்சு தானே அட்வான்ஸ் கொடுத்தோம். அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்ப அதுல பார்த்தா அவன் முகம் தெரிஞ்சுட்டு போகுது. இந்த ஐடியா எப்ப வந்ததுன்னு வித்யா கேக்குறாங்க. அத முத்துவும் மீனாவும் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னு சலிப்பா ரோகிணி சொல்ல, ஓ அவங்க தான் அந்த ஆளை தேடுறாங்களா அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. அவங்க தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறாங்க ரோகிணி. ஏண்டி? முத்துவும் மீனாவும் 4 இடம் போறவங்க, நிறைய பேரு தெரியும். அவங்க அந்த வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்பிச்சாங்கன்னா சீக்கிரமா அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம்லன்னு வித்யா கேக்குறாங்க. ரோகிணி வித்யாவை முறைக்க, இப்ப ஏன் உன் கோவத்தை அவங்க மேல காட்டிட்டு இருக்க? உனக்கு தானே ஈஸியா வேலை நடக்கணும் அப்படின்னு வித்யா கேட்க, இப்ப அந்த முத்து அந்த ஆளை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கினான்னு வச்சுக்கோயே, லைஃப் ஃபுல்லா அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. சொன்னா என்ன, உனக்கு தான் உன் பணம் வந்துரும்ல அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அதுக்கு இல்லடி, அவன் பணத்தை கண்டுபிடிச்சா மனோஜ் கொடுக்க வேண்டிய 27 லட்சத்தை முத்து எடுத்துக்குவான். நாங்க வேற இந்த சப்டீலருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த பணம் வந்தாதான் அதெல்லாம் முடியும். அதுவும் இல்லாம நாங்க கண்டுபிடிச்சா மனோஜோட அம்மா கிட்டே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வரும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி அப்ப அந்த கோவில்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ கேட்க வேண்டியதானேங்கிறாங்க வித்யா. இல்லடி, அந்த மீனாவோட அம்மா கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோவில் தான். நாங்க திரும்ப தேடுறோம்னு போய் அங்க நின்னோன்னு வச்சுக்கோயே, மீனா கொடுத்த ஐடியாவில தான் நான் வந்திருக்கேன்னு அப்புறம் ஓவரா பேசுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அப்ப நீ எப்ப போய் சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்க போற அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. நான் போகலடி, அதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு ரோகிணி சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க வித்யா. சிட்டின்னு ரோகிணி சொல்ல, சிட்டியா? அவனை வச்சா வாங்க போற? எதுக்குடின்னு அதிர்ச்சி அடையறாங்க வித்யா. அவன் தான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு. ஏன்னா முத்துவும் அங்க போய் வீடியோ வாங்குறேன்னு சொல்லி நின்னா அவன் பாத்துக்குவான். திருடனுக்கு திருடன், ரவுடிக்கு ரவுடி அப்படின்னு ரோகிணி சொல்ல, கரெக்ட், கிரிமினலுக்கு கிரிமினல் அப்படின்னு வித்யா சொல்ல, அவங்கள முறைக்கிறாங்க ரோகிணி. சரி, இதுவும் நல்ல ஐடியா தான். நீ என்ன அனுப்பி கேட்க சொல்ல போறியோன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல, உன்னை அனுப்புறதுக்கு நானே போயிடுவேனே, நீ என் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரியும்ல, நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு ரோகிணி பெருசா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல முத்து, மீனா, சத்யா 3 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க.
இல்ல சத்யா, நீ அத்தைகிட்ட பணத்தை எடுத்துட்டு போன வீடியோவ ரிலீஸ் பண்ணது அந்த சிட்டியா தான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குன்னு மீனா சொல்ல, சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்ம் அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்து சொல்றாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லக்கா, இது அந்த சிட்டி வேலையா தான் இருக்கும்னு. அவன் தான் அன்னைக்கு என்கிட்ட வந்து கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சத்யா சொல்றாரு. ஆனா ஒண்ணு, அந்த வீடியோ என் போன்ல தான் இருந்துச்சு. அந்த போன் எப்படி அவன் கைக்கு போச்சுன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதான் மாமா எனக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சத்யா சொல்றாரு. அந்த சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது இன்னும் பழக்கத்துல இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, சில பேர்கிட்ட பேசுவேன் மாமாங்கிறாரு சத்யா. ஏய், அவன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயும் பழகாதன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு மீனா கோவமா கேட்க, அக்கா அவன் கூட வேலை பாக்குற யாரும் இல்லக்கா, சும்மா அவனையும் தெரியும் என்னையும் தெரியுங்கிற மாதிரி ஆளுங்க தான்க்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சத்யா சொல்ல, அதுவும் நல்லதுக்கு தான். நீ என்ன பண்ற, சிட்டி தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணானன்னு அந்த ஆளுங்கிட்ட நைஸா கேட்டுப்பாரு அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா யோசிக்கிறாரு. ஏங்க எதுக்குங்க திரும்ப திரும்ப அவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்க கூட எல்லாம் பேச வேண்டாம், அப்புறம் இவன் மனசை மாத்தி திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் நீ ஒண்ணும் பேச வேண்டாம்னு பதறாங்க மீனா. அக்கா நான் அதெல்லாம் மாற மாட்டேன்க்கா, நான் ஒண்ணும் முன்ன மாதிரி கிடையாதுங்கிறாரு சத்யா. மீனா, ஒருத்தன் திருந்திட்டானா மறுபடியும் அவன் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பணும், தெரியுதா? அவன் மறுபடியும் யார் கூட எல்லாம் சேர மாட்டான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறத முத்து டேய் விசாரிச்சு பாருங்கிறாரு. சரி மாமா, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சத்யா சொல்றாரு. ரோஹிணியும் வித்யாவும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஏய், அவனை பாக்குறதுக்கு அவன் ஆபீஸ்க்கே போயிருக்கலாம்ல, எதுக்கு அந்த சிட்டி இங்க வர சொல்லியிருக்க இப்போ அப்படின்னு வித்யா கேட்க, மனோஜுக்கு நான் சிட்டி கிட்ட கடன் வாங்கினது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. எப்படி அப்படின்னு வித்யா கேட்க, அந்த முத்து தான் போட்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வித்யா கியூரியஸா கேட்க, அந்த மீனாவோட தம்பி அந்த சிட்டி கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவன் தான் சொல்லியிருக்கான்னு எரிச்சலா சொல்றாங்க ரோஹிணி. ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க வித்யா. மனோஜ் வேற என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த சிட்டிய ஆபீஸ்ல போய் பாக்குறது எனக்கு சேஃப் இல்ல, அதனாலதான் இங்க வர சொல்லியிருக்கேங்கிறாங்க ரோகிணி. பரவாயில்லடி, நல்லா உஷாரா தான் வேலை பாக்குற அப்படின்னு வித்யா பாராட்டுற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஏற்கனவே பண விஷயத்துல வீட்டுல மாட்டிக்கிட்டேன், இனிமே இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. அந்த வீதியோட கார்னர்ல வந்து ரைட் டர்ன் பண்ணி வண்டி உள்ளர வருது. ஏய் அங்க பாரு அப்படின்னு வித்யா சொல்ல, வண்டியில உட்கார்ந்து இருக்க ரோகிணி கீழே இறங்குறாங்க. சிட்டி வண்டியை ஓட்டிட்டு வர அடியால் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. சரக்குன்னு வந்து வண்டியை நிறுத்திட்டு, என்னங்க மேடம் ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்க அப்படின்னு ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டே கேக்குறாரு சிட்டி. ஆமா, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஹெல்ப்ப கூட வர வச்சுதான் கேப்பீங்களா அப்படின்னு சித்தி கேட்க, அது அப்புறமா சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மீனாவோட தம்பி வீடியோவை லீக் பண்ணீங்கல்ல, நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் வந்துருச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல, சித்திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த முத்து சும்மா இருக்க மாட்டான், அதை தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணுவான், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு ரோகிணி சொல்ல, அதெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாதுங்க, நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சித்தி சொல்றாரு. ஆமா, அந்த பிஏ எங்க உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா அப்படின்னு வித்யா கேட்க, அவனை அப்பவே நான் நார்த் சைடு பார்சல் பண்ணி அனுப்பிட்டேன், அவனை பத்தி எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சிட்டி சொல்ல, அப்படின்னு திருப்தியா தலையாட்டுறாங்க வித்யா. ஆமா, ஏதோ ஹெல்ப்னு சொன்னீங்க அப்படின்னு சிட்டி ரோகிணி கிட்ட கேட்க, ஆமா, நாங்க ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்குறதா இருந்தோம், அதுக்கு கதிர்னு ஒரு ஆள் கிட்ட 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோங்கிறாங்க ரோகிணி. வீடு வாங்க போறீங்களா, வாழ்த்துக்கள்னு சிட்டி கைய நீட்ட. அட ஏங்க நீங்க வேற, வீடு வாங்கணும்னு பணத்தை ஏமாந்துட்டு நிக்கிற அவளே அப்படின்னு வித்யா சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு சிட்டி. ஆமாங்க, நாங்க பணம் கொடுத்த ஆளு சரியான ஃப்ராடு, வேற யார் வீட்டையோ அவன் வீடுன்னு சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டான் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஐயோ இப்ப 30 லட்சம்னு சிட்டி கேக்குறாரு. ஏமாத்தினவன் என்ன பணத்தை கொடுத்துட்டா ஓடி போவான், அதையும் எடுத்துக்கிட்டு தான் ஓடி போனான் அப்படின்னு வித்யா வெறுப்பா சொல்ல, என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாரு என்னன்னு விசாரிச்சிருப்பேன்ல, இப்படி பணத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சிட்டி கேக்குறாரு. அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தான் எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும்னு ரோகிணி சொல்றாங்க. பணத்தை எடுத்துட்டு எங்க ஓடி இருப்பான்னு தெரியலையே, அவன் போட்டோ ஏதாவது இருக்கான்னு சிட்டி கேக்குறாரு. இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம், மீனாவோட அம்மா கோவில் வாசல்ல கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோவில்ல வச்சுதான் கொடுத்தோம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, தாடிய தடவிக்கிட்டு பொன்னியம்மன் கோயிலான்னு கேக்குறாரு சிட்டி. ஆமா, அங்க இருக்க சிசிடிவி கேமராவில நாங்க அட்வான்ஸ் கொடுத்தது ரெக்கார்ட் ஆயிருக்கும், அந்த வீடியோவை கோவில்ல இருந்து நீங்க தான் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆள் யாருன்னு அடையாளம் சொல்றேன், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லங்க, அதனால எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு சித்தி கேக்குறாரு. அதானே கந்து வட்டி ஆளாச்சு அப்படின்னு வித்யா கிண்டலா சொல்ல, நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்குறேங்கிறாங்க ரோஹிணி. வெளியாளா இருந்தா 4%ங்க, நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ரெகுலர் கஸ்டமரு, அதனால 2% கொடுங்க, 30 லட்சத்துக்கு 60,000 கொடுங்க போதும் அப்படின்னு சிட்டி கேட்க, சரி நான் குடுக்கறேன்னு ஒத்துக்குறாங்க ரோகிணி. அந்த கோவிலுக்கு போய் வீடியோவை மட்டும் எப்படியாச்சும் எடுத்துருங்கன்னு ரோகிணி சொல்ல, சரிங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சிட்டி ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ரோஹிணியும் வித்யாவும் யோசனையா நின்னுட்டு இருக்காங்க. முத்து கார் ஓட்டிட்டு இருக்க, பின்னாடி ஒரு ஏஜ்டு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க பாரு
அப்படின்னு அவர் சொல்ல மெட்ரோ ஸ்டேஷனே வந்துருச்சான்னு அந்த லேடி கேக்குறாங்க. என்ன சார் எல்லா இடத்தையும் புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு முத்து கேக்குறாரு. சென்னைக்கு இப்பதான் வர்றீங்களோன்னு அவரு கேட்க, இல்லப்பா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப எல்லா இடமும் ரொம்ப மாறிடுச்சுன்னு அவரு சொல்ல, ஆமான்றாங்க அந்த அம்மாவும். நீங்க எங்க இருந்துங்க சார் வர்றீங்கன்னு முத்து கேட்க, மலேசியாவுல இருந்துப்பா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல, ஓ மலேசியாவா, சொந்த ஊரே அதானாங்க சார்னு முத்து கேக்குறாரு. இல்லப்பா, சொந்த ஊரு ராமநாதபுரம், சின்ன வயசுலயே மலேசியாவுக்கு போயிட்டேன். இவங்க என்னோட ஒய்ஃப், அவங்க திருச்சி பக்கம் தான், ஆனா வளர்ந்தது எல்லாம் மலேசியாவுல தான், பல வருஷம் கழிச்சு வரோம்பாங்கிறாரு அந்த பெரியவர். நம்ம ஊரு வெளிநாடு மாதிரி மாறிக்கிட்டு தாங்க சார் வருது, இங்க கிடைக்காத விஷயம் எதுவுமே கிடையாதுங்கிறாரு முத்து வண்டியை ஓட்டிக்கிட்டு. ஆமாப்பா, பசங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, எங்களுக்கு இந்தியா ஃபுல்லா டூர் போகணும்னு ஒரு ஆசை, அதுக்கு தான் வந்தோங்கிறாரு அவரு. நார்த் இந்தியா எல்லாம் போயிட்டு இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பெரியவர் சொல்ல, நல்ல விஷயம் சார், உழைக்கிறவர்களும் உழைச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்காக வாழணுங்க சார், அதுதாங்க சார் வாழ்க்கைங்கிறாரு முத்து. நாளைய ப்ரோமோல சிட்டி ஒரு அடியாள் கூட வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார், போன 24ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க, ஒரு கேஸ் விஷயமா அந்த ஆளோட டீடைல்ஸ் மட்டும் தேவைப்படுது, இங்க சிசிடிவி இருக்கு இல்லங்க சார், அன்னைய தேதியோட ஃபுட்டேஜ் மட்டும் தேவைப்படுதுங்க சார் அப்படின்னு சிட்டி கேட்க, நீங்க யாரு என்னன்னே தெரியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. சார், என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல மீனா, அவங்க அம்மா, அவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க சார், அவங்க பையன் சத்யா கூட எனக்கு ஃப்ரெண்டு தாங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல, மீனாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டுச்சு, ஆனா ரூல்ஸ் படி குடுக்கறது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சிட்டிக்கு அவர் பெரிய பல்பு கொடுக்கறாரு. ரோஹிணியோட பிளான் சக்சஸ் ஆகுமா, அடுத்து என்ன நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.